மக்கள் சந்திப்புக்காக இப்போது திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்த முதலமைச்சர் விஜய் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இப்போது திருச்சி வந்து வருகை புரிந்திருக்கிறார். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ரோட் ஷோவாக விமான நிலையத்தில் இருந்து அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த பகுதியில் 5000 பேர் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூடுதலான எண்ணிக்கையிலேயே மக்கள் திரண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேற்கூரை அமைக்கப்பட்டு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய பரப்புரை கூட்டங்களில் இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் பலர் நெரிசலில் மயங்கி விழுந்தது உள்ளிட்ட பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்தன. அது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்காகவும் முதலமைச்சரின் நிகழ்ச்சி என்பதற்காகவும் இங்கு கூடுதல் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் இந்த முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வரான பிறகு முதல் முறையாக மக்களை சந்தித்து விஜய் என்ன உரையாற்றப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ள சூழ்நிலையில் இந்த திருச்சி வருகை புரிந்த முதலமைச்சர் விஜய்க்கு விமான நிலையத்துக்கே நேரில் சென்று வரவேற்ற திருச்சி எம்பி துரை வைகோ, மதிமுகவின் முதன்மைச் செயலாளராக உள்ள துரை வைகோ அளித்த பேட்டியும் இப்பொழுது மிகுந்த சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. தாம் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது இந்த தேர்தலில் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் வரும் 27ஆம் தேதி மதிமுகவின் பொதுக்குழு நடைபெற உள்ள சூழ்நிலையில் அந்த பொதுக்குழுவில் திமுக கூட்டணியில் தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது அந்த மக்கள் சந்திப்பு திடலுக்கு முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 மணிக்கு சரியாக 4:15 மணி அளவில் இந்த மக்கள் சந்திப்பு நன்றி தெரிவிக்கும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் நிறைவடைந்து முதலமைச்சராக அவர் பதவியேற்ற பின்னர் திருச்சியில் இந்த முதல் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். இதே போல செப்டம்பர் 13ஆம் தேதி அவர் திருச்சியிலிருந்து அந்த எம்ஜிஆர் சிலையின் முன்பிருந்துதான் அவருடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அதே திருச்சியில் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அவர் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார். அந்த நிகழ்வில் மிக முக்கியமான மற்றொரு அரசியல் திருப்பமாக மதிமுக கட்சி இந்த முறை திமுக கூட்டணியில் தொடருமா என்பது குறித்து வரும் 27ஆம் தேதி நடைபெறும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் முடிவு செய்வோம் என்று மதிமுகவின் திருச்சி எம்பியும் கோபால்சாமியின் வைகோவின் மகனுமான துரை வைகோ கூறியிருப்பது மிகுந்த அரசியல் ரீதியான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சி விமான நிலையத்திற்கே நேரில் சென்று துரை வைகோ வரவேற்று அதன் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒன்று, எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது குறித்து கருத்து தெரிவித்த அவர் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது அவர்களுடைய தனி உரிமை என்று அவர் கூறியிருந்தார். அதே போல மதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதும் துரதிருஷ்டவசமானது என்று அவர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது அந்த திருச்சியில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்திற்கு திடலுக்கு இப்பொழுது முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். இப்பொழுது அந்த கேரவன் வாகனத்தில் அந்த பேருந்தில் ஏறி நின்று அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அனைத்து பரப்புரை கூட்டங்களிலும் அந்த பேருந்தில் மீது இருந்துதான் அவர் உரையாற்றினார். அதே போல இந்த கூட்டத்திலும் மக்கள் சந்திப்பு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலும் அவர் அவ்வாறு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது பேருந்துக்குள் சென்ற முதலமைச்சர் விஜய் இன்னும் சில நிமிடங்களில் இந்த மக்களோடு உரையாற்ற இருக்கிறார். முதலமைச்சரான பிறகு அவருடைய 2வது உரை, முதல் உரை பதவியேற்பு நிகழ்வில் அவர் ஆற்றிய அந்த உரை தாவேகாவில் ஒரே பவர் சென்டர் நான் மட்டும்தான் என்றும் மற்ற பவர் சென்டர்கள் கிடையாது என்றும் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு தாங்கள் முன்னுரிமை அளித்து இந்த அரசு செயல்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இதே போல சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்படும், பெண்களுக்கான பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அந்த பதவியேற்பு விழாவில் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் நன்றி தெரிவிக்கும் அந்த விழாவில் அவர் என்ன உரையாற்ற போகிறார் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த ஒரு 15 நாள் அவருடைய ஆட்சி பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள், சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடந்த 15 நாட்களாக அதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்ததை போலவே அதைவிட கூடுதலாகவே சற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்கள் மீதான அந்த பாலியல் கொடுமைகள் நடைபெற்று வருவதாக அந்த புகார்கள், விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன.